வணக்கம் மக்களே. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிவிகே நண்பர்களுக்கு. அதாவது 1008 விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் டிவிகேவை பற்றி நல்ல விஷயம் சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் டிவிகேவை பற்றி கவுத்து விடணும் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் உண்மையான விஷயத்தை நம்ம பார்ப்போம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம பிரபு அண்ணன் மினிஸ்டர் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி நம்மளுடைய அண்ணன் அருள்ராஜ் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா அவர் போய் அங்கே போகிற வழியில் மக்கள் கூப்பிட்டாவோட அவங்க நிப்பாட்டி என்னன்னு கேட்குறாரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் கட்சியோட ஸ்காஃபை மேலே போட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிறவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் எடுக்கிறப்ப அவரை மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிறவங்களும் காட்டுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா அவங்க அந்த கம்யூனிஸ்ட் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஹைலைட் பண்ண பார்க்குறாங்க. அதாவது கட்சியோட ஆளுங்க யார் அப்படின்னா அவங்க நார்மலாக இருக்கப்போ தெரியாது, இந்த துண்டு போட்டுக்கிட்டு இருக்கப்போ தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடியது, அதை ஃபாலோ பண்ணுறாரு அவர், பாராட்டுகள். அதே மாதிரி எல்லா எம்எல்ஏகளும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கலை ஆய்வு பண்ணுறாங்க. நிறையா டிவிகே மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஆய்வு பண்ணி உங்களுக்கு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு அதை தங்களுடைய எம்எல்ஏ கிட்ட கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய சிறப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வேகம் இருக்கலாம், ஆனால் விவேகம் இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக சரியாக செய்யணும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல மனசும் பண்ணக்கூடிய அதிகாரிகளும் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் நிறையா பணம் வேணும், உங்களுக்கு பொருளாதாரம் வேணும். ஆனால் இருக்கக்கூடிய விஷயத்தை அதை சரி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ தேவைப்படாது. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அதில் இருக்க டாய்லெட்ஸு அந்த ஏரியாவும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அது பெரிய ஒரு செலவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. டிவிகே பற்றி பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் அது அப்படி இது இப்படி, டிவிகே மார்ட்டின் அவர்களுடைய பினாமி கட்சி அப்படி இப்படி, லீமா ரோசா அது இதுன்னு தேவையில்லாமல் என்னென்னமோ வெளியில் கான்ஸ்பிரன்சிலாம் ஏற்றி விட்றாங்க. ஆதவ அர்ஜுன் நேர்மையாக இருப்பாரா, அப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரான்னு அதெல்லாம் உடச்சிக்கிட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஹைலைட் ஆகக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானத்துக்கு பதிலாக வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு என்ன வருமானம் இல்லை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. டூரிசமில் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை நம்மக்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், நிறையா விஷயங்கள் இருக்குது, அதில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் அதை விற்கலாமா அப்படிங்கிறத கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை யோசிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வருமானம்ன்றது கண்டிப்பாக வேணும். நம்ம ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 150 கோடி வட்டியே கட்டுறோம் நான் கேள்விப்பட்டேன், 9 லட்சம் கோடிக்கு. ஸோ அதனால் இது கவனமாக இருக்க வேண்டிய பீரியடு. எனக்கு தெரிஞ்சு